Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அந்த வேரியபிள் செப்பரபிள் வச்சுட்டு எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி கிளைரட்ஸ் ஃபார்ம் வரைக்கும் பார்த்துருப்போம். இன்னொரு மெத்தட் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து dy by dx equal to f of ax plus by இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த f of ax plus byயை இசட்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்போ நம்மளோட கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகும்? dy by dx equal to z அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு எப்பயும் போல் வேரியபிள் செப்பரபிள் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கொஷின் பாருங்கள். dy by dx equal to 4x plus y plus 1 the whole square. இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ax plus by ஒரே டேர்மாக வந்து உங்களுக்கு வந்திருக்கும் dy by dx equal to. ஸோ இந்த மொத்த டேர்மையும் நான் இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன்னா இசட்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? அதுதான் நம்மளோட ஃபார்மேட். இசட் ஈக்குவல் டு 4x plus y plus 1 நான் எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகும்னா dy by dx equal to z ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இசட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து dz by dxன்னு கிடைக்கும். இங்கே எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் 1 ஆகிடும். ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx வரும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ dz by dx equal to 4 plus dy by dxன்னு இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா dy by dxை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வரணும். ஸோ dy by dxை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்? +4 ஆப்போசிட் சைடில் வரும்போது -4 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே dy by dz equal to z ஸ்கொயர்னு நம்ம எடுத்துருக்குறோம். இங்கே dy by dx equal to dz by dx -4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரெண்டுமே dy by dxோட வேல்யூ தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? z ஸ்கொயர் equal to dz by dx -4ன்னு கிடைக்குமா? இதுவும் dy by dxோட வேல்யூ தான், இதுவும் dy by dxோட வேல்யூ தான். அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அதை தான் z ஸ்கொயர் equal to dz by dx -4ன்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த -4ஐ இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? +4 ஆயிடும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஆஸ் யூஷுவல் வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். இசட்டுக்கு கீழே இசட்டோடதை கொண்டு வந்துட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸை நம்ம இந்த சைடு கொண்டு போயிட போகிறோம். வேரியபிள் செப்பரபிள்னாலே அப்படி தானே, நம்ம இசட் டேர்மெல்லாம் ஒரு சைடும் எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரு சைடும் வச்சுப்போம். இப்போ இந்த இசட் ஸ்கொயர் +4ஐ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. dz by z ஸ்கொயர் +4ன்னு இருக்கும். இந்த dx வந்து கீழே இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஆஸ் யூஷுவல் ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் z/2ன்னு வரும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஃபார்முலா சிங்கிள் பேஜில் உங்களுக்கு நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இன்டெக்ரல் கால்குலஸ் எடுக்கும்போது சென்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. சென்ட் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா மட்டும் எப்படியாவது மக படிச்சிருங்க. ஓகேவா? அது படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் டக்குன்னு போட முடியும். ஸோ இதுக்கு வந்து 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் z/2 வரும் இன்டகிரேட் பண்ணும்போது. இங்கே இன்டகிரல் dx பண்ணும்போது நமக்கு x + c வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த 2ஐ வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த 2 × x + cன்னு வரும். 2x + 2cன்னு எழுதியிருக்கிறோம். அதை தான் tan இன்வர்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? tan ஆகும். அப்போ z/2 equal to tan of 2x + 2cன்னு வரும். இந்த 2ஐயும் இந்த சைடு கொண்டு போயிடும். ஏன்னா நம்ம வந்து இசட்னு தானே எடுத்துருக்கிறோம். அப்போ இசட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த 2ஐயும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா z equal to 2 tan of 2x + 2cன்னு வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த z equal to 4x + y + 1ன்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த கொடுத்த கொஸ்டின் நம்ம எடுத்தோம் இல்லையா? அங்கே வந்து இசட்டுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த வேல்யூ போட போகிறோம். ஓகேவா? போட்டோம்னா என்ன ஆகும்? இந்த 4x + y + 1 இருக்கும். இசட்டுக்கு பதிலாக இந்த 2 tan of 2x + 2c வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளமோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா
இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவரில் இருக்கிறது பாருங்கள். இப்போ எக்ஸ் பவர் 1 ஒய் பவர் 1 மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 2. இங்கே பவரில் என்ன இருக்குது 2, இங்கே ஒய்க்கு பவரில் என்ன இருக்குது 2. ஸோ மொத்தமாக ஒரு ஈக்குவேஷனில் எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த பவர் வந்துட்டு சேமாக இருக்கிறத தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னா இந்த பவர் வந்துட்டு சேமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை எந்த ஃபார்மேட்லலாம் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா dy by dx equal to f of y by x இல்லைனா f of x by y. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எழுதலாம். அல்லது m of x, y dx plus n of x, y dy. இதில் இந்த எம்மும் என்னும் வந்து நம்மளோட ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் நம்ம இந்த ஒய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா விஎக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? கொஸ்டினில் இருக்கிற ஒய்யை விஎக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை யூவி மெத்தடில் பண்ணணும். வி யூ டேஷ் ப்ளஸ் யூ வி டேஷ்னு வரும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரும்? வி ப்ளஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? டிவி பை டிஎக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்தது அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும்? கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது கிவன் ஈக்குவேஷனில் டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவையும் y இருக்கிற எல்லா இடத்துலையும் vx வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அகெயின் அங்கே v இருக்கிற இடத்துல எல்லாம் y பை எக்ஸை போட்டுறணும் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ dy பை dx ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதோட பவர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இப்போ இங்கே 1 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 இருக்கும். ஸோ இது எல்லாத்தோட பவருமே நமக்கு 2ஆக வந்திருக்கிறதுனால இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற கொஷினை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து நம்மளோட கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸ்க்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? விஎக்ஸ் போட போகிறோம். அப்போ மேலே விஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் போடுறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இதை வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? v இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காமனாக வெளியே எடுத்துருக்குறோம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி வி ஸ்கொயர் பை வி மைனஸ் 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ளஸ் வியை இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் வி மைனஸ் 1. இந்த ப்ளஸ் வி இந்த சைடு போகும்போது மைனஸ் வி ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்ட்டு வி மைனஸ் 1ன்னு வரும். கீழே வி மைனஸ் 1 தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வி வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் வி டிவைடட் பை வி மைனஸ் 1ன்னு இருக்கும். ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் கேன்சல் ஆகி வி டிவைடட் பை வி மைனஸ் 1ன்னு இருக்கும். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது? வி பை வி மைனஸ் 1ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு போக போகிறோம். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, வி எல்லாம் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த எக்ஸ் டிஎக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த வி பை வி மைனஸ் 1ஐ இந்த சைடு கொண்டு போக போகிறோம். ஸோ வி பை வி மைனஸ் 1 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? வி மைனஸ் 1 பை வின்னு சேஞ்ச் ஆகும். எக்ஸ் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் டிஎக்ஸ் பை எக்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்? ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறோம்.
இந்த v மைனஸ் 1/v என்ன பண்ணுறோம், v/v மைனஸ் 1/vன்னு எழுதிக்கிறோம். அப்போ என்ன வரும், 1 மைனஸ் 1/vன்னு வரும். இந்த v கேன்சல் ஆகி அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் 1/v dv ஈக்குவல் டு இன்டகிரேட் ஆஃப் dx பை எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இதை வியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது v கிடைக்கும். 1/vயை இன்டகிரேட் பண்ணால் log v கிடைக்கும். ஈக்குவல் டு 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log x கிடைக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள் செப்பரபிளில் இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறமா v இருக்கிற இடத்துல எல்லாம் y/x போடணும். நம்ம போட்டுடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மே y/xன்னு வரும், மைனஸ் லாக் ஆஃப் y/xன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே log x அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு y/x மைனஸ் log y/x மைனஸ் log x. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இப்போ லாக் வந்துட்டு டிவிஷனில் இருக்குது. லாக் y/xன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மைனஸில் எழுதலாம். லாக் y மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஆட் பண்ணி எழுதுவோம், டிவிஷனில் இருந்தால் மைனஸ் பண்ணி எழுதுவோம் லாக் டேர்ம்ஸை. ஸோ அந்த மெத்தட் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம், லாக் y மைனஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போனோம்னா என்ன ஆகும், y/x மைனஸ் லாக் y மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஆயிரும், ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் எக்ஸும் இந்த லாக் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ y/x மைனஸ் லாக் y ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மெத்தட். எக்ஸாமில் டைம் இருக்குமா, பேப்பர் வந்துட்டு நிறையா இருக்குமான்னு கேட்டீங்க. லாஸ்ட் எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 பேஜஸ் தான் எம்டி பேஜஸ் இருந்துச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு. டைமுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ரியல் அனாலிசிஸு, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 5th யூனிட்டு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இந்த மாதிரி கொஞ்சம் தியரிட்டிக்கலாக வர்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா? அதே போல் அடுத்தடுத்த ஸ்டெப் இதுதாங்கிறது டக்கு டக்குன்னு போடணும். இப்போ இங்கே வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, அடுத்தது வேரியபிள் செப்பரபிள் கொண்டு வரணும், கொண்டு வந்ததையும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறமா வீக்கு வந்து திருப்பி y/x போடணும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஞாபகம் வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாமில் டைம் பற்றும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்கலாம், கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கலாம். கொஞ்சம் குட்டி ப்ராப்ளமாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.